Hey guys, 10th standard public examination March 2025 ஓட சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுக்கான ஆன்சர் கீஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க் பாருங்க. 1 kilogram force is equal to 98 into 10 to the power 4 dyne. Second one, the eye defect presbyopia can be corrected by bifocal lens. இது ரெண்டுமே புக் பேக் கொஸ்டின் தான். அடுத்த தேர்ட் ஒன் பாருங்க, புக்கிங் கொஸ்டின் கிரியேட்டிவா கேட்டிருக்காங்க. The work done in moving a charge of 10 coulomb across 2 points in a circuit is 100 joule. ஸோ ஒர்க்கும் சார்ஜோட வேல்யூ கியூவோட வேல்யூவும் டபிள்யூவும் கொடுத்துட்டாங்க. அப்ப எனக்கு இந்த இடத்துல பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா V is equal to W by Q அப்ளை பண்ணா நமக்கு வந்து 10 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது புக்கிங் கொஸ்டின். அடுத்து ஃபோர்த் ஒன், ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டியை வந்து கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரான் கியூரி, ஐரன் கியூரி. அதுக்கப்புறம் டேஸ் இஸ் தான் இம்பார்ட்டன்ட் மெட்டல் டு ஃபார்ம் அமல்கம். அமல்கம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா மெர்குரி, Hg. When that pressure is increased at a constant temperature, the solubility of a gas liquid, அதாவது pressure வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ solubility இன்க்ரீஸ் ஆகும். pH of the solution is 3. அப்போ இதோட OH மைனஸ் அயானோட கான்சென்ட்ரேஷன் என்ன வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 1 into 10 to the power minus 11 மோல் கான்சென்ட்ரேஷன் கேட்டதுனால இதுதான் எழுதணும். அதுவே TOH மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம 11 மோல் எழுதிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து 1 into 10 to the power minus 11. அடுத்து எயிட் ஒன் பாருங்க, C2H5OH இது வந்து O2 சேர்ந்து CO2ஆகவும் H2ஆகவும் மாறுது. அப்ப இது வந்து என்னன்னா கம்பஷன் ரியாக்ஷன். ஏன்னா ஆக்சிஜன் வந்து நமக்கு கார்பனுக்கும் ஹைட்ரஜன் தனித்தனியா பிரியுது இல்லையா, ஸோ கம்பஷன் ரியாக்ஷன். காஸ்பரின் ஸ்ட்ரைப் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோடெர்மிஸ்ல தான் பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்த 10th ஒன் புக்கிங் கொஸ்டின், த சென்ட்ரோமியர் இஸ் ஃபவுண்ட் அட் த சென்டர் ஆஃப் த டேஷ் குரோமோசோம். மெட்டாசென்ட்ரிக் குரோமோசோமோட சென்டர்ல தான் சென்ட்ரோமியர் இருக்கும். 11th ஒன்னும் அடிஷனல் கொஸ்டின்ஸ் தான். வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து பாத்தீங்கன்னா December 1 மேட்ச்ல இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபில்லப்ஸ்ல கேட்டிருக்காங்க. விச் சாஃப்ட்வேர் இஸ் யூஸ் டு கிரியேட் அனிமேஷன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிராச். ஸோ 1 மார்க் 2 மார்க் 5 மார்க் 4 மார்க்னு சொல்லிட்டு தனித்தனியா நம்ம PDF அப்லோட் பண்ணிருந்தோம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம். அந்த கொஸ்டின்ஸ் பேங்க்ல இருந்து மட்டுமே நிறைய கொஸ்டின்ஸ் இதுல கேட்டிருக்காங்க. 1 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு 1 மார்க் மட்டும் தான் நாம கொடுத்த மெட்டீரியல் இல்ல, மொத்தம் 11 1 மார்க் கேட்டிருந்தாங்க. 2 மார்க் 4 மார்க் 7 மார்க்ஸ் எல்லாமே நாம கொடுத்த மெட்டீரியல் தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதுல பாருங்க இப்ப 2 மார்க் பார்த்துடலாம். 2 மார்க்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் ஈஸியா, 1 கலோரி சிம்பிள், லாஞ்சிடியூடினல் ஹோஸ் ஈஸியான கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் ஃபார் நெசசரி ஆஃப் ரஸ்டிங் ஆஃப் அயான். இந்த மேட்ச் ஷீட் இதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் OH வந்து பாத்தீங்கன்னா ஆல்கஹால், ஹைட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூரின், அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட்ஸ் ஈத்தீன், சோப் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம் ஸ்டெரேட், கார்பாக்சிலிக் காம்பவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா பென்சீன். ஓகேங்களா, மற்றபடி எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. அடுத்த 19th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஏங்கிறது எக்ஸைன், பிங்கிறது என்டைம், சி வந்து ஜெனரேட்டிவ் செல், டிங்கிறது என்னன்னா வெஜிடேட்டிவ் செல். ஓகேங்களா, ஸோ டயக்ராம் ஈஸியா இருந்துச்சு. பிளஸ் மிச்ச எல்லா கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிளா கேட்டிருந்தாங்க. CH4ஓட காம்போசிஷன் பர்சன்டேஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ CH4 அப்படிங்கிறப்ப அதுல ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, கார்பனோட மாஸ் நம்பர் 12, ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 1. அப்போ 12 + 4 × 1 16 நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா, இப்போ ஹைட்ரஜன் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா, அப்போ ஹைட்ரஜனோட மாஸ் நம்பர் 4, இப்போ 4 ஹைட்ரஜன் 4 டிவைட் பை 16 × 100 கேன்சல் பண்ணி போட்டோம்னா 25%. அதே மாதிரி கார்பன் போட்டோம்னா 70% வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், மயோபியா, ஹைப்பர்மெட்ரோபியா டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் ஆல்பா பீட்டா காமா ரேடியேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவோகேட்ரோலா, அதுக்கப்புறம் அலாய் ஃபார்மேஷன், இதெல்லாமே நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் சோப்பு, லோகோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் லீச், அதுக்கப்புறம் நியூரானோட ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்றது, அதுக்கப்புறம் கான்சிக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரேஷன், ஹவு டு ப்ரிவென்ட் சாயில் எரேஷன், எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ அதுக்கான கால்குலேஷன் வந்து இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. என் வந்து 90 ஹெர்ட்ஸ், விஎஸ்ங்கிறது 1/10 வீன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணி சிம்பிளை பண்ணோம்னா 100 ஹெர்ட்ஸ் கிடைக்கும் என் டேஷ். ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 7 மார்க் கொஸ்டின்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் 7 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மொமெண்டம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் கரண்ட் அதோட யூனிட், அதுக்கப்புறம் கரண்ட் மெஷர் பண்றதுக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு ரெண்டுமே. அடுத்து கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே ஹைக்ரோஸ்கோபிக் டீலிக்விசன் சப்ஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் லிவ் மோர் இன் கோல்ட் ரீஜன், வால்யூம் பர்சன்டேஜ் ஈஸியான கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. பி ஆப்ஷன் மட்டும் கொஞ்சம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ரிவர்சபிள் இரிவர்சபிள் ஈஸ் தான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஏங்கிறது அது ஹீட் பண்ணும்போது காம்பவுண்ட் பிசியா மாறும். அந்த சில வந்து வாட்டர் பாஸ் பண்ணும்போது அது வந்து எனக்கு அசிடிக்கா மாறும் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், மற்றபடி ஈஸி தான். பயாலஜிலையும் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஈஸியா கேட்டாங்க.
ஏன்னா டிஃபரன்ஷியேட் த ஃபாலோயிங் வந்து பாத்தீங்கன்னா மோனோகாட் டைகாட் ரூட், ஆரோபிக் அனரோபிக் ரெஸ்பிரேஷன், இந்த ரெண்டுமே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அப்படி அது இல்லையா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் குரோமோசோம், ஜொமாட்டிக் ஜீன் தெரப்பி, ஜெர்ம்லைன் தெரப்பி, இதையுமே படிச்சிருப்போம். சோ ரொம்ப ஈஸியா இருந்துச்சு இல்லையா? இதே மாதிரியே தான் சோசியல் கொஸ்டின் பேப்பரும் வரும். ஓகேங்களா? இதுல எல்லா கொஸ்டினுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண கொஸ்டின் பேங்க்ல இருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க. சோசியலுக்கும் நம்ம போட்டிருக்கோம். அதோட பிடிஎஃப் லிங்கையும் நான் உங்களுக்கு இதுல கொடுக்குறேன். பாருங்க. பார்த்துட்டு இப்பல இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. சோசியல் ஈஸியா தான் வரும். கவலைப்படவே வேணாம். ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆன்சருக்கு எல்லாமே செக் பண்ணிருப்பீங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அவங்களுமே செக் பண்ணிக்கிட்டோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையுமே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.